ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு தரம்சாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். நேற்று ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ட்ரெயின் ஏறி இங்கே தரம்சாலா வந்திருந்தேன். தரம்சாலா அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள மெக்லோட்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். மெக்லோட்கஞ்சில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம போகிறதுக்கு இங்கே வந்து பஸ்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து டாக்ஸியும் இருக்குது. டாக்ஸியில் போனோம் அப்படின்னா வெறும் 20 ரூபா அப்படிங்கிறாங்க. இங்கே நான் விசாரித்து பார்த்ததில்ல. பஸ்ஸில் போனால் இங்கேருந்து வந்து பஸ் ஸ்டாண்டு நம்ம போகணும். பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ அதுக்கு டாக்ஸியில் வெறும் 10 ரூபா வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கேருந்து வெறும் 8 கிலோமீட்டர் தான் மெக்லோட்கஞ்சி. ஸோ நம்ம டாக்ஸிலே போயிடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ ரோடு எனக்கு என்னென்னு தெரில. இங்கேருந்து நம்ம வந்து விசாரித்து ஃபஸ்ட்டு போகணும். டாக்ஸி ஸ்டாண்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டூரிஸ்ட் வெஹிக்கிள்லாம் போகுது பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வழி தான் மெக்லோட்கஞ்சிக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே யார்ட்டையாவது விசாரிச்சுக்குவோம். भैया यहाँ पे टैक्सी स्टैंड कहाँ पे? भाई वो टैक्सी स्टैंड कहाँ पे? टैक्सी स्टैंड ஸோ இந்த சைடுன்னு தான் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள் இருக்குல்ல, இதில் தான் நம்ம போகணும். இங்கே வந்து கடையிலலாம் ஷாப்லலாம் வந்து செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன் சொல்லிட்டு ஒன்று விற்றுட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 20,000 25,000 இந்த மாதிரி. அதை வந்து வாங்காதீங்க, ஏன்னா தே ஆர் செல்லிங் டூப்ளிகேட் ஐஃபோன்ஸ். ட்ரெக்கிங் ஷூஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோஃபாலாக இருக்கும். ஸ்னோவில் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூவாக வாங்கணும். அதுவும் ஏன்னா வாட்டர் போகாத அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஷூ ஷாப் ஒன்று இருக்குது, இங்கே போய் கேட்டு பார்க்கலாம். This is totally waterproof trekking rubber soles. ஓகே, ஸோ ஃபுல்லாக வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூ தானா? ஸோ நம்பர் என்னோடது. கொஞ்சம் நல்லா இருக்கு. This one Witcher brand. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நான் முதல்ல காட்டினேன்ல, அதை விட இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. क्या प्राइस है ये? This one is for 1,400 after discount 1,250. ஓகே ஓகே. And this one in short 1,250 after discount 1,050. லாஸ்ட்டாக காஷ்மீர் போயிருந்தல, காஷ்மீர் போகிறப்ப எனக்கு வந்து ஷூவில் வந்து நிறைய பிரச்சனை வந்தது. நான் உள்ள தண்ணி போயிட்டு கால்லாம் வந்து செம்ம ஜில்லுன்னு ஆயிடுச்சு. Crocs दे दो सभी को. அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து வாட்டரே போகாது அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் போணுச்சு அப்படின்னா எங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், ஷூஸ் வந்து வாங்கியாச்சு. நம்ம நேராக இப்போ வந்து அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகணும். ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம வந்து நடந்து போகணும் அப்படின்னாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இங்கே ஜாக்கெட்டு ஷூஸ் வாங்குற கடையெல்லாம் நிறைய இருக்குது. இந்த காஷ்மீர் சீசன் வந்து தொடங்குனதுனால நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் வந்து டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. காஷ்மீருக்கு எப்படி போகிறது, காஷ்மீருக்கு வந்து பனிகால் டு காஷ்மீர் எப்படி போகிறது, அந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து என்கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்குன்னு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இவ்வளோ நாள் வந்து அந்த கமெண்ட் எதுவும் என்கிட்ட வரல. இந்த சீசன் வந்து காஷ்மீருக்கான பனி சீசன் தொடங்கியிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுகிட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி நைட்டு நான் வந்து அந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். டைம் இல்லை. ஸோ நேற்று எடுத்த வீடியோவே என்னால் இன்னும் அப்லோட் பண்ணலை. இன்றைக்கி நைட்டு தான் அப்லோட் பண்ணணும். அங்கே மெக்லோட்கஞ்ச் போவோம்ல, அங்கே வந்து ரூம் எடுத்து ஒய்ஃபை கிடைக்கிற ரூமாக எடுக்கணும். ஏன்னா என்கிட்ட வந்து மொபைல் டேட்டா வந்து ரொம்ப 2 GB தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இங்கே மக்கள் உட்காந்துருக்காங்கல்ல, அங்கே போயிட்டு நான் வியூ பாயிண்ட் காமிக்கிறேன். அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே நம்ம ஹோட்டல்லேருந்து பார்க்கும்போது இது மாதிரி தெரிஞ்சிச்சுல. ஸோ பாருங்கள், வியூ பாயிண்ட் அல்டிமேட்டாக இருக்குல்ல. ஸோ மேலெல்லாம் வந்து ஸ்னோ வந்து படர்ந்துருக்கு பாருங்களேன், மவுண்டன் மேலே. இன்னும் நம்ம வந்து மெக்லோட்கஞ்செல்லாம் போனால் இது மாதிரி நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அப்படியே ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகலாம். கைஸ், ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். தலைக்கு மேலே வந்து ஸ்கை கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸ்கை லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தலைக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் நான் வந்து அதை கவனிக்கிறேன். அது வந்து மெக்லோட்கஞ்ச் வரையும் போகுதான். மெக்லோட்கஞ்ச் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா வாங்குவாங்களாம். ஸோ அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பார்க்கலாம். பின்னாடி அடுப்பு வேறு இருக்குது. அடுப்பு சுற்றுச்சா? ஸோ என்னடா ஹீட்டாக இருக்குன்னு பார்த்தா பின்னாடி அடுப்பு இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம வந்து மெக்லோட்கஞ்சுக்கு அதுலேயும் போகலாமா, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து கிட்டத்தட்ட 500 ரூபா வாங்குவாங்க. மெக்லோட்கஞ்சுக்கு நீங்கள் வந்து டாக்ஸியில் போனீங்க அப்படின்னா வெறும் 20 ரூபா தான். நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸியில் போயிட்டு போயிடலாம் மெக்லோட்கஞ்சுக்கு. ஏன்னா அந்த ஸ்கைலைன் இருக்குல்ல, அங்கே தெரியுது பாருங்கள், சின்ன சின்னதாக அந்த இதில் போயிட்டுருக்கு பாருங்களேன், ரோப் கார் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்கைலைன்னு சொல்கிறாங்க. 2 விதமாக அந்த இதுக்கு பேர் சொல்கிறாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து பஸ் இருக்குது. அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ அது அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி ஸ்கைலைனில் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம வந்து மெக்லோட்கஞ்ச் போயிடலாம். மெக்லோட்கஞ்ச் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ஸ்கைலைனில் வரலாம். டாக்ஸி வந்து இங்கே தான் எடுக்கணும். நம்ம டாக்ஸியில் இந்த ஷேர் ஆட்டோ மாதிரி லாஸ்ட்டாக நம்ம வந்து ராஜஸ்தான்லலாம் போயிருந்தோம்ல,
ஸோ அதுதான் இது. मैक्लोडगंज जाता है क्या वो वाला? सब भीड़ बड़ा हुआ है. टैक्सी ड्राइवर नहीं है? नहीं ऐसी जाएगी. नहीं पूछ रहा हूँ, मेरे को कुछ पूछना है. टैक्सी ड्राइवर इधर ही कहीं घूम रहे होंगे भाई. अच्छा जा रहे हैं. हाँ बेंगलोर जा रही है. जा रही है ना. हाँ जी. सीट खाली पड़ा है क्या? ஸோ ஓகே சீட்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம உள்ள ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்துட்டார், வண்டி எடுத்துட்டார், ஹெவி லோடோடு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் பேக்கெல்லாம் நான் எப்படி வச்சுருக்கேன், சுற்றி காட்டுறேன் பாருங்கள். கைஸ் மெக்லோட்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து இறங்கியாச்சு. நம்ம வந்தோம்ல ஷேர் டாக்ஸி, அது வந்து இதுதான். ஸோ வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு வந்து மேலே அப்படியே வந்து சுற்றி வருது. நீங்கள் வர்றவங்க பஸ்ஸில் கூட வரலாம். பஸ்ஸில் வந்தால் கூட 10 rupees தான் டிக்கெட் என்னமோ, இதில் 25 ரூபா வாங்கிட்டாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதில் வந்தீங்க பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வாமிட் வராது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க குளிர் அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களால் வந்து திறக்க முடியாது, வாமிட் வந்தால் கூட போக முடியாது. ப்ளஸ் வந்து அதிக ஒரு ஹீட்டாக இருக்குது இதில், ஏன்னா நச்சமுச்சன்னு அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க. இப்படியே நம்ம வந்து மார்க்கெட் இருக்கிற சைடு வந்து போவோம். அங்கே தான் வந்து ரூம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரூம் எடுத்து அங்கே தங்கிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரூம் பார்த்துட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹோட்டலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மளால் சுற்றிட்டு இருக்க முடியாது, அதனால். ஸோ இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று எழுதியிருக்கு பாருங்கள், லோட்டஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பட்ஜெட் ரூம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போய் கேட்டு பார்த்துட்டு வருவோம். அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், லோட்டஸ் ஹவுஸ் பட்ஜெட் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. ரூம் உங்களுக்கு ஒருத்தா இருந்தது அப்படின்னா நான் போய் பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. வந்து நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கேட்டு பார்க்கலாம். ரூம் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சாங்க, ரூம் அவைலபிள் இல்லையா, வேறு இடத்துல பார்க்க சொல்கிறாங்க. இதே ரூட்டில் நிறைய இடத்துல ரூம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ டோரை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். இங்கே பாருங்களேன், ஹோட்டல் ஹில் டவுன் போட்டிருக்காங்க. ரூம்ஸ் அவைலபிள் ஹியர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஒய்ஃபையோட. இதை தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே போய்ட்டு கேட்டு பார்க்கலாம் என்ன ப்ரைஸு எப்படின்னு இருக்குன்னு. கைஸ் நான் வந்து மெக்லோட்கஞ்சில் மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்திருக்கேன். நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க, நான் வந்து டாக்ஸியில் வந்தேன்ல. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்லேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த மெக்லோட்கஞ்சில் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தலாய் லாமா டெம்பிள்லாம் இருக்குது. நான் லாஸ்ட்டாக வந்து நேபாள் போனல, நேபாளில் உங்களுக்கு வந்து திபெத்தியன் கல்ச்சரை வந்து நிறைய காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் காட்ட முடியல, ஏன்னா எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக ஏமாற்றமாக இருந்திருக்கும், ஏன்னா நேபாளில் அந்தளவுக்கு திபெத்தியன் கல்ச்சரை நம்மளால் பார்க்க முடியல. இப்போ இங்கே இந்த மெக்லோட்கஞ்சில் நான் வந்து திபெத்தியன் கல்ச்சரை பற்றி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் வந்து தலாய் லாமா டெம்பிளுக்கு நம்ம போவோம். தலாய் லாமா டெம்பிள் வந்து இங்கே தான், அதாவது 14வது தலாய் லாமா இருக்கார்ல, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து 1959 வந்தார். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் வந்து தலாய் லாமா டெம்பிளுக்கு போகும்போது சொல்கிறேன். ப்ளஸ் நம்ம அப்படியே அந்த மார்க்கெட்டை பார்த்துட்டு அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு இப்படியே நம்ம வந்து தலாய் லாமா டெம்பிளுக்கு போகலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக திபெத்தியன் கல்ச்சரை வந்து நீங்கள் பார்ப்பீங்க என்னோடய வீடியோ மூலம். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து டெம்பிள் தானா, ஆனால் வந்து சின்ன டெம்பிள். இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் வந்து நேபாளில் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாங்க மார்க்கெட் அப்படியே பார்த்துட்டு போகலாம். நிறைய இங்கே வந்து திபெத்தியன் கல்ச்சரை பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஸ்டேச்சு வச்சுருக்கான்னு பாருங்கள். ஓ லாக் கூட இங்கே பாருங்கள், இது லாக்கரு. லாக்கை பாருங்களேன். ஸோ பாருங்கள், புத்தர் சிலை. ஃபுல்லாக அந்த ஷாப் ஃபுல்லாகவே, இந்த லைன் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்குது. வாங்க இன்னும் நிறைய பார்த்துட்டு அப்படியே தலாய் லாமா டெம்பிளுக்கு போகலாம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் வெறும் வந்து ஒரு 50 மீட்டர் தான். நம்ம அங்கே மார்க்கெட் பார்த்தோம்ல, அந்த மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 550 மீட்டர், அவ்வளோதான். ரொம்ப நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தான் தூரம். அதுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் இங்கே தலாய் லாமா டெம்பிளுக்கு.
ஸோ இதை பார்த்தீங்களா, வே டு த தலைலாமா டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வழியில் தான் உள்ளே போகணுமா. ஸோ என்ட்ரன்ஸ் கேட் வந்து இங்கே இருக்குது. என்ட்ரன்ஸ் டு த டெம்பிள் திஸ் வே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலே வந்து சும்மா இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இதை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து கோவில் உள்ளே போகணும் அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போல இருக்குது. வாங்க போகலாம். தலைலாமா டெம்பிளோட என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து செக்கிங் பண்ணாங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேமரா வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பேக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. இன்னும் டெம்பிள் உள்ளே போகல. டெம்பிள் உள்ளே போகிறதுக்கான வழி எது தெரியுமா? இங்கே பாருங்களேன், டெம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், அப் ஸ்டைர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகணும். ஆனால் இந்த வழி வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு இது போட்டிருக்காங்க பாருங்கள். திருப்பி நம்ம வரும்போது இது வழியாக எக்ஸிட் ஆயிடணும். வந்தது எந்த வழி தெரியுமா? கீழே இந்த வழியில். இங்கே தான் வந்து செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வழியாக நம்ம வந்து கேமரா காட்ட முடியாது. வாங்க நம்ம இப்போ வந்து நேராக கோவிலுக்கு போகலாம். இந்த படிக்கட்டில் ஏறி மேலே போகணும். இந்த திபெத்லேருந்து இந்த 14வது தலைலாமா ஏன் இந்தியாவுக்கு வந்தார், எப்போ வந்தார், எந்த இயரில் வந்தார், எந்த இயரில் தலைலாமாவுக்கு நோபல் பரிசெல்லாம் கிடச்சிது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து மெதுவாக சைலண்டாக பேசிட்டு அப்படியே இந்த கோவிலை சுற்றி காட்டிகிட்டே நான் வந்து சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா இங்கே எல்லாருமே வந்து சைலண்டாக தான் இருக்காங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் சத்தம் போட்டு பேசலை. ப்ளஸ் வந்து கேமரா எதுவும் மொபைல்லாம் யாருமே யூஸ் பண்ணல. இந்த மெக்லோடு கஞ்சியில் உள்ள தலைலாமா டெம்பிளோட வரலாறை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 14வது தலைலாமா யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு யார் இந்த 14வது தலைலாமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது திபெத் புத்த மதத்தினோட ஒரு உயர்ந்த ஆன்மீக தலைவன் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து நான் வயலன்ஸு, அமைதி, கருணை மற்றும் ஹியூமனிட்டியை பற்றி இந்த உலகுக்கு போதிக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் 1989 நோபல் பரிசையும் பெற்றிருக்காரு. சரி, இந்த தலைலாமா இந்தியாவில் உள்ள மெக்லோடு கஞ்சிக்கு எப்படி வந்தார் அப்படின்னா 1959 திபெத்தில் அரசியல் பிரச்சனை வந்திருக்கு. அரசியல் பிரச்சனை வரும்போது இந்த தலைலாமா வெறும் அகதியாக தான் இந்த இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ இந்தியாவுக்கு வரும்போது இந்திய அரசு என்ன பண்ணியிருக்கு, அவருக்கு தரம்சாலா, நேற்று பார்த்தோம்ல தரம்சாலா, அதுக்கும் பக்கத்தில் உள்ள இந்த மெக்லோடு கஞ்சி அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ அங்கே வந்து இவங்களை தங்க வைக்கிறதுக்கு இடம்லாம் கொடுத்துருக்கு. இந்திய அரசு தான் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா திபெத்தியன் கவர்மெண்டோட இன்ஃபைல் எக்ஸல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கேயும் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன தான் இருக்குது, இந்த தலைலாமாவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸில் தலைலாமாவோட அஃபிஷியல் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தலைலாமா வரும்போது இங்கே தான் வந்து தங்கியிருந்ததா இந்த அஃபிஷியல் ரெசிடென்ஸாக இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து இங்கே மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி இங்கே உள்ள அந்த போதனைகளை கேட்கக்கூடிய இடமாகவும் இந்த தலைலாமாவோட இந்த டெம்பிளோட காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. இங்கே நிறைய மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். அப்புறம் வந்து திபெத் மியூசியம் இருக்குது. இந்த திபெத் மியூசியமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத்தோட வரலாறு, முன்னேற்றம், இங்கே திபெத்தில் நடந்த போராட்டம், கலாச்சாரத்தை பற்றி இந்த திபெத் மியூசியத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். அது இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அடுத்து வந்து இந்த தலைலாமாவோட தனிப்பட்ட மத ஆலயம், அதுவும் இங்கே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த சமய பயிற்சியெல்லாம் நடக்கும்ல, இங்கே உள்ள நிறைய இந்த திபெத்தியன் மக்களுக்கெல்லாம் இவங்களோட கலாச்சாரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த சமய ஆலயமும் இங்கே தான் இருக்குது. மேலே நான் நேற்று காட்டின ரோப் கார் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம வந்து 500 என்னமோ தான் வாங்குறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து தரம்சாலாக்கு போகலாம். இருங்க, அந்த காரு கிட்ட வந்தோன்னே காமிக்கிறேன். அங்கே தூரத்தில் வந்துட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று வந்துட்டு இருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு, யாருமே ஆளை காணோம். இன்னொரு விஷயங்க, இதில் வந்து நம்ம உட்காந்துட்டு வியூ வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மலை பிரதேசத்தில் மேலே டாப்பில் போயிட்டுருக்குல்ல, நேராக வந்து அங்கே தரம்சாலாவுக்கு தான் போகுது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, எல்லாமே அந்த மோங்கு தான். அது பாருங்கள், அந்த சைடு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே அந்த டெம்பிளை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. காட்டுறேன், இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே அந்த டெம்பிளை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம கோவிலை விட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ இந்த ரோடு இருக்குல்ல, நேராக வந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கான ரோடு. வாங்க இந்த வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த ரோட்டும் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து இந்த திபெத்தியன் கல்ச்சர்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இவங்களோட அந்த பாசி மணி இதெல்லாம் அதுதாங்க ஃபுல்லாக இருக்குது. நம்ம பேசாமல் வந்து இங்கிட்டு போகிறதுக்கு நேராக வந்து வாட்டர் ஃபால்க்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு நான் வந்து விளாக் வந்து ஆன் பண்ணுறேன். மெக்லோடு கஞ்சி வந்துட்டு நீங்கள் வாட்டர் ஃபால் போவீங்கல்ல, அப்போ வந்து இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவிலோட பேர் வந்து பாக்சுநாத் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் நீங்கள் வாட்டர் ஃபால் போகும்போது இந்த கோவிலை பார்த்துட்டு போங்க. நீங்கள் மறக்கலாம் மாட்டீங்க, ஏன்னா வந்து கோவில் வந்து இங்கே தான் இருக்குது, கிட்ட தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ போகும்போது இந்த கோவிலை பார்த்துட்டு போகலாம். மேலே வந்து சாமி தரிசனம் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்து இங்கே ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கு ஏற்றாப்புல இங்கே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு அப்படியே இங்கிட்டால சுற்றி வருவோம். ஸோ இந்த மக்கள்லாம் எங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்கே வாட்டர் ஃபால்லேருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த வாட்டர் ஃபால் போகிறதுக்கான வழி தான் அது. மேலே அங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், வே டு வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த வழியாக போயிட்டு இதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம். அங்கே இருக்குது கோவில், அங்கே பாருங்கள் மேலே தெரியுதா கோவில்? அந்த கோவிலுக்கும் ஆப்போசிட் சைடில் உள்ளது இது.
ஸோ இந்த கோவிலுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே பாருங்களேன் தண்ணி வாட்டர் வந்து எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து நேபாளில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ வாட்டர் வந்து அங்கேருந்து ஊற்றி அது ஃபில் ஆகி திருப்பி வந்து இந்த இடத்துட்டு வந்து இது ஃபில் ஆனதுக்கு அப்புறம் வாட்டர் வந்து இங்கே வருது. இங்கே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். ये मंदिर का हिस्ट्री क्या है? हिस्ट्री बता सकते हो? बोर्ड पे लिखी होगी। बोर्ड पे कुछ आपको कुछ पता है, कुछ खास बात? उनसे पूछो. இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி வந்து ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50% தான் படிக்க வரும். அதுக்கப்புறம்லாம் அதை போயிட்டு அங்கே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் யார்ட்டையாவது கேட்டுட்டு அவங்க சொல்கிறத அப்படியே நான் உங்கள்கிட்ட தமிழில் கன்வெர்ட் பண்ணுறேன். भैया ये मंदिर का हिस्ट्री आप बता सकते हो क्या? जो मुझे हिंदी पढ़ने नहीं आता इसलिए. हाँ तो मंदिर ये है हाँ कि यहाँ जो है पानी की बड़ी प्रॉब्लम थी। पानी की बहुत प्रॉब्लम था. पानी यहाँ होता नहीं था। हाँ हाँ तो राजस्थान से कोई बाबा आया था। राजस्थान से? राजस्थान से। हाँ हाँ तो यहाँ से 9 किलोमीटर एक डल है। हाँ हाँ तो वहाँ से कमंडल में पानी लेकर के हाँ आए तो यहाँ हो गई रात। हाँ जब रात हो गई तो ये मंदिर के यहाँ विश्राम करने लगे। हाँ फिर नाग देवता आया। हाँ नाग देवता जो कमंडल का पानी हाँ। था वो गिरा दिया, इसके नाम बागसू नाग पड़ गया। अच्छा, जो पानी का कमी था वो आज राजस्थान से इधर क्यों आया? राजस्थान से वो पानी चुराने आया था। ஓகே ஓகே ஓகே. चुरा के ले जा रहा था बाप। இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜஸ்தானில் அஜ்மீரில் பாக்சு அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அந்த மன்னர் வந்து ஆட்சி செய்யும்போது அந்த கிராமத்தில் வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு, அதாவது தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து அந்த கிராம மக்கள்லாம் ரொம்பவே வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. ஸோ தண்ணி தேடி இங்கே வந்திருக்காரு. இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் போய் ஒரு சொம்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நைட் ஆகிடுச்சாங்க. ஸோ நைட் ஆகும்போது அந்த சொம்பை இங்கே வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ நாக தேவதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு வந்து அந்த சொம்பை வந்து தட்டிட்டு இருச்சான். ஸோ அப்போ அந்த பாக்சு அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து கோவத்தில் சாபம் விட்டுருக்காரு. ஸோ அந்த சாபத்தில் அந்த பாம்புகளால் கட்டப்பட்ட கோவில் தான் அப்படிங்கிறாங்க இந்த கோவில். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் இவங்ககிட்டேருந்து என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹிந்தியில் போட்டிருக்காங்க. ஸோ ஹிந்தியில் போட்டிருக்காங்க, வேணால் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி திருப்பி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை வந்து இந்த டெக்ஸ்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணி வீடியோவில் பக்கத்தில் போடுறேன். ஸ்கைக்கிளிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரோப் இருக்குது. அந்த ரோப்பில் சைக்கிளை வச்சுட்டு அது மேலே ஏறி இந்த ரோப்பு எங்கே போகுது அப்படின்னா அந்த எண்டு வரையும் போகுது. அமேசிங்காக இருக்குல்ல. இங்கிட்ட இருந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பொண்ணு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்னென்னா அந்த ரோப் அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியில் அந்த சைக்கிள் வந்து உட்கார ரிம் வந்து உட்கார மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே அந்த மாதிரி ஹூக் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க. போயிடுச்சு. இடையில வந்து என்னென்னா பயமாக இருக்கும், ஏன்னா கீழே வந்து ரொம்ப ஒரு வேலியில் பள்ளத்தாக்கு. சேஃப்டி கியர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதை போட்டு தான் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அதை காட்டிட்டு இங்கே வர்றேன். ஸோ போயிட்டு வர்றதுக்கு ரெண்டுக்குமே வந்து 500 ரூபாய் தானா. அவ்வளோதான், வந்தாச்சு. நீங்கள் இங்கே மெக்லோடுகஞ்ச் வரும்போது வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. அதாவது சிட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மேலே இருக்குல்ல வாட்டர் ஃபால், அதான் அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஷாப்பில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அங்கே உள்ள ஒரு பிக்சரை பார்த்தேன். ஸோ அங்கே கேட்டேன் இது வந்து வாட்டர் ஃபால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில். ஸோ நம்ம வந்து இப்போ மேலே ஏறி போனோம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது வந்து மலை மேலே எப்படி ஏறி போவோம். அந்த வாட்டர் ஃபால் அங்கே இருக்குது. ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்லாம் இல்லையா, ஒரு மீடியமானது தானா. ஆனால் இது வந்து மழை சீசனில் வந்து நிறைய தண்ணி வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே போகலாம் வாங்க. இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மேலே இன்னொரு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி ஒரு நடந்து போகிறது, இது வந்து வழியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேலே இன்னொரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு போவோம். ஏன்னா நானுமே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்துட்டுருக்கேன் கேட்டு. ஸோ இந்த பாதை கிடையாதுங்க, நம்ம வந்து தப்பாக போயிட்டோம். அந்த மேலே இருக்குல்ல அந்த வழியாக வந்து ஏறி போனோம். எனக்குமே இப்போ வந்து தெரியாது, நானே கேட்டுட்டு தான் போயிட்டுருக்கேன். ஒரு போர்டு கூட வச்சுருக்கலாங்க. ஏன்னா இந்த பாதை எதுக்கு போகுதுன்னு தெரில. இதுதான் சொன்னாங்க, நேராக ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக இங்கே கீழே வந்துட்டோம். இது வந்து ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நீங்கள் வந்து படிக்கட்டில்
ரொம்ப தூரம் ஏறி போனோம். அங்கே வாட்டர் ஃபால் வந்து அங்கே இருக்குது. ஒரு பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னையும் வந்து வீடியோவில் காட்ட முடியுமா அப்படின்னாங்க. சரி காட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். मैं तमिल में बनाता हूँ ब्लॉग, ट्रैवल ब्लॉग है. अच्छा, क्या नाम है आपका? अंजलि. अंजलि. आपका? अरुण. ஓகே ஓகே. சீன் எப்படி இருக்குன்னு பாருங்க கீழே. அதோ தெரியுதுல, அங்கே வரையும் நம்ம இப்போ போனோம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், வே டு வாட்டர் ஃபால்னு. இந்த மாதிரி நிறைய இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா கூட பிரச்சனையே இல்லாமல் நம்ம பாட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் அங்கே அடிக்கடி ஒவ்வொரு சில இடத்துல தான் இருக்குது இது மாதிரி. கிட்டத்தட்ட நான் ஒரு 1.8 கிலோமீட்டர் இருக்குங்க அங்கேருந்து, அந்த சிட்டிலேருந்து நடந்தான் வரணும். நடந்து வராத பிடிக்காதவங்க டாக்ஸி இது மாதிரி இருக்குது, எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. ஆனால் இந்த மலையில் ஏறுறதுக்கு நீங்கள் எப்படியா இருந்தாலும் நடந்து தான் வரணும், அது வேறு. அங்கே ரோடு வந்து அதோட முடிஞ்சிடும், அது வரையும் தான் டாக்ஸி ஆட்டோலாம் வரும். வாட்டர் நல்லா கிளியராக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வாட்டர் ஃபால். ரொம்ப சின்ன வாட்டர் ஃபால் தாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மழை காலத்தில் தான் நல்ல ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து மழை காலம் இங்கே முடிஞ்சு, தமிழ்நாட்டில் தான் மழை பெஞ்சிட்ருக்கோம். இங்கே நார்த் ஈஸ்ட் இந்தியா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் போயிடுச்சு. வாட்டர் எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குது பாருங்கள். முதல்ல சொன்ன மாதிரி, முதல்ல கூட தூரத்துலேருந்து காட்டியிருந்தேன், இப்போ கிட்டத்துலேருந்து காட்டுறேன் பாருங்கள். பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் வந்து தண்ணிக்குள்ளே நிற்கிறாங்கன்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா, உட்காந்து அழகாக ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல இவ்வளோ தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மேபி நீங்கள் மழை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் வந்து நிறையா வரும், அப்போ கூட அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மணாலி தான் போகிறோம். நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்கல்ல, ஹிமாச்சல், நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்தால, அந்த வீடியோ வந்து 18+ கண்டென்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து எனக்கு மெயில் வந்தது. எதனால் அப்படின்னா, நான் வந்து அங்கே ட்ரெயினில் டோர் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்து வந்துட்டு இருந்தேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் அண்டு ஹை ரிஸ்கி வீடியோ அப்படி கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதை நான் வந்து மறுபடியும் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். மெயில் வந்து எனக்கு இன்னைக்கு காலையில் தான் வந்தது. மறுபடியும் ரிவ்யூ வந்து செக் பண்ணி அவங்க வந்து 72 ஹவர்ஸில் வந்து திருப்பி சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் புதிய வீடியோவில் சந்திப்போம்.